ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. அபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப அடிக்காதமா சாமான வீணா போயிருக்கும். ஒண்ணு சொல்லி விட்டாடு சொல்லாத அழுது கிடைக்கிறாங்க. அதுதான் எப்படி சொல்லுவேன் என்ன வாயில சொல்லுவேன். வாயில சொல்லலாம் போயிட்டு போது பொச்சில தான் சொல்லாயா. அது பொண்ணுக்கு சேராது. சேர்த்துக்கும் உண்டுங்களா. இது என்ன ஊரு? இது என்ன நாடு? இதா என்ன ஊரு? சின்ன திருப்பதி. சின்ன திருப்பதி ஆயா. திருப்பதியா? அது இல்லடி. ஆனக்குடி மாநகரம் கேட்டேன். ஆனக்குடி மாநகரம். ஆனக்குடி மாநகரம். ஆமா, இதுல உங்க மகாராணி இருப்பாங்கல்ல சுபத்திர உள்ளகராஜ, அவங்களத்தான் பாக்கணும். அம்மா அம்மாய் 27 பொட்ட பிள்ளைங்க முக்காடு போட்டுக்கிட்டு அப்பையும் வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் சாப்பாடு இல்லடா, வேற வீட்டுக்கு போக சொல்லு. இப்பதானே கிளறிட்டு இருக்கிறாங்களே. என்ன அது இல்லம்மா, யாரோ 27 பொட்ட பிள்ளைங்க அல்ல மூலி முக்காடு போட்டுக்கிட்டு அம்மா ராணியம்மா அபயம், அம்மா ராணியம்மா அபயம் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. நீங்க அவையிலெல்லாம் எதுவும் இல்ல, அவையிலும் இல்ல துவையிலும் இல்லைன்னு சொல்லு. ஒரு தோராட்டியோட பொண்ணு ஒரு ஆளு. அண்ணா என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? அதே மாதிரி தையா கிடக்குது. அப்படியா? அம்மா அம்மா ஓலப்பா கூப்பிடுறாங்கம்மா. உங்களை தான் சொல்லணுமா? யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்களா யாரு? நாங்க யாருன்னு சொல்ல முடியாது. மகாராணியில மட்டும்தான் சொல்லுவோம். மகாராணி மட்டும் தான் சொல்லுவோம். போறானீங்க ஆருக்கு வேணாலும் போறீங்க. அம்மாய் தந்தைக்கு என்னாச்சு சொல்லு. மூடுகடி அடி அடியில் மூடுங்க. அடியே 1 2 3 4 1 2 3 4 3 7 நாயை போட்டு ஓடு. நாயத்துக்கு இருந்தாலும் அப்பா அம்மா ரொம்ப அழுந்து அழுது நேரம் ஊடே கட்டி இருக்கலாமா? அப்பா அழுகிறீர்களே. அப்பா யாரம்மா எந்த ஊரு அண்ணா? ஏன்
என்னயா அதாவது சொல்லுவாங்க பழமொழி ஒழுவு ரூட்ல கூட இருக்கலாமா? அப்படி ஒழுவுறதுல கூட இருக்கலாம் ஒழுவுற வீட்டுல கூட ஒழுவுற வீட்டில் குடியிருக்கலாம். ஆனா அழுவுற வீட்டுல இருக்க கூடாதாமா? அதே போல அழுகக்கண் சிந்தனையாக 27 பேர் வந்திருக்கீங்களே, யாரு என்ன ஊரு, உங்களுக்கு என்ன விஷயம், பந்தி வேணுமா, கரமா வேணுமா, என்ன வேணும், ஏது வேணும், ஏதாவது யாரு என்ன ஊரு எங்க பேரு என்ன நாங்க சொல்லுவதா இருந்தா எங்களுக்கு கையை போட்டு ஒரு சத்தியம் என்ன எடுத்துட்டு வர ஏமா நீங்க சொல்வது போல யார் என்பது உரைப்பதாக இருந்தால் நிச்சயமாக நீங்க எனக்கு சத்தியம் செய்யணும் நீங்க சொல்றீங்க. ஏமா பொம்பளைக்கு எது சத்தியம்? அம்மா சொல்லுங்க. பொம்பளைக்கு பண்ணா நல்லா இருக்குமா? நல்லா பாருங்க, பெண் என்றால் பேய் மனையரங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி 27 பெண்களும் மூலி முக்கடைப்பும் என்று அமைன்னு வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு சத்தியத்தை தானே கேட்கிறோம். கை போடுங்கம்மா. இருந்தாலும் நீங்களும் பெண்கள் நானும் பெண்கள். பெண் என்றால் பேயும் கூட மனம் இருக்குமா? அதே போல தாய் குலத்தில் நீங்களும் பிறந்துட்டீங்க, நானும் பிறந்து விட்டேன். அதனால அம்மா என்னதான் நான் சத்தியம் செய்வதாக இருந்தாலும் அம்மம்மா என் நாட்டுள்ள மக்களை ஒரு வார்த்தை கேட்டுக் கொள்கிறேன். கேளுங்க, சீக்கிரமா கேட்டுட்டு வந்து பண்ணுங்க. சீக்கிரமா சத்தியத்தை கேட்டுட்டு வந்து பண்ணுங்க. நாயா பண்ணட்டும். ஐயா நீதான் பார்த்தா பெரிய மணி கேட்டு சத்தியம் பண்ணட்டுமா வேண்டாமா? சக்காலத்தையால இல்லைன்னா வீட்டுல வந்து புரச கூட்டிட்டு போய் சொல்லாயா சொல்லாயா தாய் தானே சொல்லாயா தாயை வெளிப்பிட்டு கேளு மாசாணி ஆகி பண்ணலாம் சொல்லாயா பண்ணட்டுமா வேண்டாமா? ஆயா செல்லாயா அந்த ஆயாவே செல்லாயில குப்பாய். ஐயா நீயாவது பார்த்தா நீயாவது வாய் பேசி போல சொல்லாயா மருமகளே கூட இல்ல சொல்லு பாக்கலாம் பயந்துக்காம பண்ணட்டுமா வேண்டாமா? நல்லா வாயை திறந்து சொல்லாயா. பொம்பளைக்கு பொம்பளை பண்ணா என்ன தப்பு? யார் சொல்றது பண்ண வேண்டாம். சக்காலத்தால வீட்டுல குடிக்கிறது வந்து சத்தியத்தை பண்ண சொல்லு. பண்ண சொல்லுன்னா சொல்லுவியா? படுத்த கேள்வி மான மரியாதை எல்லாம் அப்புறம் முச்சூடா இருக்கு. ஆயா சத்தியம் வந்தா பனி பெயர்த்துல ஊட்டு போல பனிவேத்த போட்டு ஆம்பளைங்கிட்ட போய் அவங்க பண்ணுவாங்க. நல்லா ஆம்பளைங்கிட்ட போ அவங்க பண்ணுவாங்க. யார் சொன்னது? யார் பண்ண வேண்டாம் சொன்னது? மாப்பிள வீட்டுக்கான சோதி ஜாதிக்கு வந்து பொம்பளை பார்த்துட்டு பண்ண மாட்டாங்க. பண்ணலாமா? பண்ணலாமா? பண்ணு விடுங்கப்பா. மாரிய கோயில் பண்ணு. நீ சத்தியம் செய்தா இருந்தா சும்மாலாம் சத்தியம் செய்யக்கூடாது. ஏய் ஒரே சரி உங்களுடைய என்ன சொல்லி சத்தியம் பண்ணும்? இங்க பாரு, உன்னோட மாங்கல்ய பறிப்போனாலும் பரவாயில்ல, எங்களுடைய மாங்கல்யத்தை காப்பாத்துறன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கை போட்டு சத்தியம் தானே பண்ணும். சத்தியம் தான் சத்தியம் பண்ணிட்டு ஒரே வெறும் வாயில பண்ணக்கூடாது. இந்த சத்தியம் ஒரு சொல்லாத சத்தியம். இந்த சத்தியத்துல நாங்க ஏத்துக்க மாட்டோம். உங்க அண்ணனோட இருக்கிறாரு உங்க அண்ணன் மாயக்கண்ணே, அவர் மீது சத்தியமும் நீ குருகுல வாக்கப்பட்டது உண்மையா இருந்தா குருகுல மீது சத்தியமும் அந்த ஆகாயம் பூமி மீது சத்தியாகமும் என் தாலி பறி போனாலும் உங்க தாலியை காப்பாத்துற மாதிரி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். சரியாக சத்தியமும் செய்தான் தானே சகலமோ முன்னே தானோ சத்தியமும் செய்தான் நானே சகலமோ முன்னே தானோ
அண்ணன் ஹரிராமன் சாட்சியாக மாமன் தருமாரோ சாட்சியாக உன் சிந்தையில் சேரி சிறப்புடன் பணிதமாக சத்தியமிதம் எப்படி சத்தியம் செய்தேன் பாராய் சகலமும் முன்னே தானே என்னடி பண்றீங்க பொம்பளைங்க எல்லாம் சொல்லுங்கப்பா. சகலமும் முன்னே தானே சிந்தையில் நினைத்த காரியம் சிறப்புடன் பணிதமாக சிந்தையில் நினைத்த காரியம் சிறப்புடன் பணிதமாக இதோ உங்களுக்கு அண்ணன் ஹரிராமன் சாட்சியாக மாமன் தருமரு சாட்சியாக மேலே ஆகாயவாணி சாட்சியாக கீழே பூமாதேவி சாட்சியாக உங்களுக்கு என்னுடைய மாங்கல்யமே பறிப்போனாலும் சரி உங்களுடைய மாங்கல்யத்தை காப்பாற்றுகிறேன். சத்தியம் சத்தியம் பண்ண சொன்னா அடிக்கிறான். சத்தியம் நீங்க ஏன் பாக்குறீங்க? பாரு சத்தியம் பண்ணிட்டுல இப்ப முக்காடு எனக்கு பாக்கலாம். இருமா வர்றோம், ஒரு நிமிஷம் இரு. இங்க வாங்க. ஏன் முக்கியமான சீன் இல்லடி முழுசா நனைஞ்சிட்டோம். இனிமேல் என்னத்துக்கு இந்த முக்காடு எடுத்துட்டு நம்ம யாருன்னு சொல்லிடலாமா? ஆமா சொல்லலாமா? சொல்லடி.